அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக வேண்டும். இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் வழக்கமாக சொல்றதுதான், நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக பார்க்குறீங்கனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நம்ம டெய்லி போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப்பில் கிடைக்கும். அதே மாதிரி பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் தட்டிட்டு போங்களேன். உங்களுக்கு தமிழ் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு தேவையான ஒரு காணொலி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடக்குறிப்பேடு. நம்ம வந்து 9ஆம் வகுப்பு முழுசாக, அதாவது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துக்கு முழுசாக இயல் 9 வரைக்கும் போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ 8ஆம் வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரி இருக்கிற 9 இயலுக்கும் ஃபுல் நோட்ஸ் அண்ட் லெசன் போட்டாச்சு. அதை வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு மென்ஷன் பண்ணுறது தான் இந்த காணொலி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே 7th கம்ப்ளீட் ஆகிடும். நாளைக்கு 6th கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நோட்ஸ் ஆஃப் லெசன் ஜனவரி 1க்குள்ளே நான் சொன்ன மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்கு தேவையான இந்த பாடக்குறிப்பீடெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் வாரம் இனி வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. நம்மளுடைய இந்த ஒரு லிங்கை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டா எந்த வாரத்தில் எத்தனை பாடங்கள் வேணுமோ அத்தனை பாடங்களை நீங்கள் எழுதிக்கலாம். இனிமேல் வந்து நாங்கள் கொடுக்குற பாடங்களை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி 2 பாடங்களோ 3 பாடங்களோ 4 பாடங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எழுதிக்கலாம். அது ஒருக்காக தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கூடிய விரைவில் இது புத்தகமாக உங்கள் கைகளை வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த காணொலிக்குள்ளே போயிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கான ஒரு ப்ரௌசர் நான் எடுத்துக்கிறேன். அதில் போயிட்டு தமிழ் விதைன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். வரக்கூடிய முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், 9th மந்த் வைஸ் தமிழ் ஃபுல் நோட்ஸ் ஆஃப் லெசன் போட்டுருவேன். அங்கே கீழே லோட் மோர்ன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் பாருங்கள் 8th வரும். இன்னையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் மோர் அதிலே வரும்பொழுது 7th 6th வந்துடும். இப்போ வந்து 9th வந்து 9 இயலுக்கும் போட்டாச்சு. அதாவது 9 இயல்னால் ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குரிய பாடக்குறிப்பேடுகளை போட்டாச்சு. அதே மாதிரி 8th பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் உண்டான அனைத்து பாடங்களும் போட்டாச்சு. அதை பார்க்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே நம்ம இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய போஸ்ட்டுக்கு போவோம். அதில் போயிட்டு பாருங்கள். நீங்கள் இது எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே இன்னும் நாங்கள் அப்டேட் பண்ணல. அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கல்வியாண்டு இருக்கும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கு இப்போ வந்து இந்த லீவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மாதங்களுக்கு தான் அப்டேட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டாச்சு. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் இயல் 9 போட்டாச்சு. அதில் எந்தெந்த வாரங்கள் எழுதணும் அப்படிங்கிறது இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து நாம தான், ஆனால் ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக பாடக்குறிப்பேடுகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரே வாரத்தில் 3 பாடங்களை சேர்த்து எழுதிக்கலாம், இல்லை ஒரு பாடம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் இது வச்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஜனவரியில் ஒன்றிய குலம் முதல் வாரத்துக்கு இருக்கிறேன். முதல் வாரத்துக்கு எடுத்திங்கன்னா அந்த ஒன்றிய குலம் பாடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது காட்டும். இது பாடங்கள் வாரியான ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன். வாரங்களில் பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து எழுதுறது, 3 சேர்த்து எழுதுறது நாங்கள் கொடுக்கல. நீங்களே இனிமேல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த பாடத்துக்கு உண்டான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் போட்டு எழுதிக்கோங்க. நாங்கள் எல்லா பாடத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்துரு வரைபடம், முக்கியமாக கற்றல் விளைவுகளை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துக்குறோம் பாக்ஸ் போட்டு. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து கற்றல் விளைவுகளை முன்னாடி எழுதிட்டாலும் சரி, இல்லை இதே மாதிரி நீங்கள் வந்து கட்டம் கட்டி காமிச்சாலும் சரி. இது வந்து பாருங்கள், ஜனவரி மாதம் முதல் வாரத்துக்கான ஒரு பாடக்குறிப்பு காமிச்சேன். அதே மாதிரி பாருங்கள், பிப்ரவரி மாதத்தில் ஒரு கடைசி பாடத்துக்கு ஒரு பாடக்குறிப்பு, அதாவது இந்த 9வது இயலில் இருக்கக்கூடிய கடைசி அணி இலக்கணம், இதையும் காட்டிடும் பாருங்கள். அந்த பாடத்துக்கு உண்டான பாடக்குறிப்பேடுகள் மட்டும்தான் இருக்கும். இது பாடங்கள் வாரியான பாடக்குறிப்பேடு. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதில் உங்களுக்கு எப்படி சௌரியமோ
இப்படி நீங்கள் அதை எழுதிக்கலாம். சரி, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 7ஆம் வகுப்பும் நாளைக்கு 6ஆம் வகுப்பும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்கான பாடக்குறிப்பேடுகளை வழங்கிடுவோம். நம்மளுடைய இந்த யூடியூப் லிங்க்ல இருக்கக்கூடிய இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வாரம் எந்த பாடம் தேவையோ அந்த வாரத்தில் அந்த பாடத்தை நீங்கள் வந்து அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி எழுதிக்கோங்க. நானும் வாரம் வந்து அந்த மாதத்துக்கான அந்த 9 இதுக்கும் உண்டான அந்த பாடக்குறிப்பேடு அனுப்பிடுறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. ஓகே, நான் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் விடுதலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.